அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தென்னை மரங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம், இந்த மழைக்காலம் முடிஞ்ச காலத்தில் என்னென்ன கொடுக்கலாம், நீங்கள் வீட்டு மரமாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னா, தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தண்ணி கொடுக்குறதோ, தென்னை மரத்தோட வேர் தொடுற மாதிரி சத்துக்களோ மண்ணோ தண்ணியோ கொடுக்குறத தவிர்க்கணும். இந்த மனசை வச்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஊறி போய் நோயை உருவாக்கும். ஊறி பூச்சி தாக்கத்துக்கு வண்டு தாக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் அதை செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ வீட்டு தோட்டம்னாலும் இங்கே தென்னை மரம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி அங்கே தள்ளி தான் தண்ணி தரணும். இன்னும் சொல்லப்போனால் 6 அடி தள்ளி அங்கே தண்ணி தரணும். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உடனே மனசில் என்ன நினைப்பீங்க, வேறு இங்கே தானே இருக்குது அப்படின்னு. அது பிடிச்சிக்கிற வேறு, அவ்வளோ பெரிய தென்னை மரத்தை பிடிச்சிக்கிற வேறு. தண்ணி எடுக்கிற வேறு எங்கே இருக்கும்? அந்த தென்னை மரத்தை படுக்க வச்சிங்கன்னா எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் இருக்கும். அதனால் 6 அடி தள்ளி வைங்க. சரிங்களா? 1 மரத்துக்கு ஒரு நாளைக்கு 40லேருந்து 60 லிட்டர் தண்ணி தரணும். 2வது, நான் சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் 15 நாளைக்கு ஒரு முறை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மரத்துக்கு 1 ஸ்பூனு அப்படி கலந்து கீழே கொடுக்கலாம், அல்லது 10 மில்லி கலந்து கீழே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தனியார்கிட்ட 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா அதை ட்ரம்மில் ஊற்றி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த கவனம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஒரு மரத்துக்கு ஒரு வீட்டு தோட்டம்னா 1 ஸ்பூனு அப்படி ஊற்றலாம், பெரிய ஸ்பூனு அது ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா பவுடர்னால் 2 ஸ்பூன் இதை போட்டுக்கிட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். அது இல்லாமல் 5 கிலோ சாம்பல் அவ்வளோ தூரத்தில் வட்டத்தில் போடலாம், அல்லது வேலியில் வச்சு காம்பவுண்டு சோறுக்குள்ளே வச்சுருக்கோம்னா 2 இடத்துல அங்கே 5 கிலோ இங்கே 5 கிலோ சாம்பல். முக்கியமாங்க, நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட்டுன்னு ஒன்று விற்கும். ராக் பாஸ்பேட் அப்படி இல்லைன்னா எலும்பு உரம்னு விற்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, 1 கிலோ வாங்கி வச்சிங்கனாலும் வருஷம் ஃபுல்லாக அந்த 1 கிலோவே போதும். 70 ரூபா அல்லது 50 ரூபா சொல்லுவாங்க. வருஷம் ஃபுல்லாக போதும். அப்படி இல்லைன்னா நமக்கு காய்களோட எண்ணிக்கை குறையும். ராக் பாஸ்பேட் 2 சாம்பல் சொல்லியிருக்கேன், ராக் பாஸ்பேட். 3வது, கோழி எரு கிடைச்சா ஒரு மரத்துக்கு 5 கிலோ கோழி எரு கிடைக்காது அப்படின்னா ஆட்டு எரு எப்படி கொடுக்கணும்? மொட்டை மாடியில் காய வச்சு காலில் மிதித்து விட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். அதை தூக்கி கீழே வைக்கலாம். பெரிய நிலமாக இருந்தாலுமே நீங்கள் அதை சுற்றி வர காய வச்சு பொடி பண்ண முடிஞ்சால் சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அதுக்கான இயந்திரங்கள்லாம் இருக்குங்க. பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்களாம் அந்த இயந்திரத்துக்குள்ளே நீங்கள் உள்ள ஆட்டு புழுக்கையை போட்டிங்கன்னா அங்கே தூளாகி கீழே வரும். அப்படி கூட கொடுக்கலாம். மக்குன சாணம் இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் ஒரு 5 கிலோ. அப்போ என்னென்ன சொன்னேன்? சாம்பல், ராக் பாஸ்பேட் இல்லைன்னா எலும்பு உரம், சாணம் 5 கிலோ. இதெல்லாம் உள்ளே வச்சு மூடணும். இது கூட 100 கிராம், அதிகமாக போகக்கூடாதுங்க, 100 கிராம் கல் உப்பு, 100 கிராம் சுண்ணாம்பு, இதெல்லாம் கலந்து கீழே போட்டு விட்றணும். நான் இயற்கை இலை கரைசல் சொன்னேன் இல்லைங்களா போன பதிவில், அதை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா? குறும்பை கொட்டாமல் இருக்க, அந்த பூஞ்சை தொற்று வராமல் இருக்க தான் ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ். தண்ணி கொடுத்துட்றோம் ஈரத்துக்காக, சத்துக்காக சாம்பல் கொடுக்குறோம், சுண்ணாம்பு கொடுக்குறோம், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. கடையில் போய் நீங்கள் கெமிக்கல் வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முழுமையான சத்து இருக்காது. 2 சத்து இருக்கும், 3வது சத்து இருக்காது. அப்போவும் இந்த தொல்லை உங்களுக்கு வரும். காசும் கூட போட்டு தொல்லையோட அளவும் உங்களுக்கு கூட வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த முறையில் செய்யுங்க. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் அதோட தென்னை மரத்தோட எல்லா பதிவுகளும் அனுப்புகிறேன். அதை வச்சுக்கோங்க. அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.